Hello everyone. Hello UGC NET Political Science aspirants. Welcome to Edgemasty Academy. So we are in day 4 of our UGC NET Political Science Foundation class series. So in the video and day 5 video la Unit 4, Unit 5 and Unit 6 எப்படி approach பண்ண போகிறோம், எது இம்பார்ட்டண்ட், எதை எப்படி படிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, இது வந்து எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட ஒரு புது இனிஷியேட்டிவ். யாருக்கு அப்படின்னா யூஜிசி நெட் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸுக்காக, குறிப்பாக தமிழில் படித்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நாட் ஓன்லி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், இப்படி மோஸ்ட் ஆஃப் த மேஜர்ஸில் நாங்கள் எஜுமாஸ்ட்ரி அகாடமி சார்பாக கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். எல்லாமே ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எஜுமாஸ்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கோர்ஸில் வந்து என்ரோல் ஆகிக்கோங்க. இல்லை நான் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு தான் ஒரு டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னாலும் ஓகே, we respect your decision. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6. சரிங்களா? இப்போது யூஜிசி நெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 3 டாபிக்ஸில் இருந்தால் 45% கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ ஹை வெயிட்டேஜ் எந்த பார்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். நான் வந்து சிலபஸை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தான் வரப்போகுது. நீங்கள் டிசம்பர் 2025 சைக்கிள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸில் இருந்தால் அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் when it comes to international relations, நிறையா ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது World War I அண்ட் World War II நமக்கு மேஜராக தெரியும் எப்பப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 1914 to 18, இது வந்து 39 to 45. சரிங்களா? இப்போது இந்த இடப்பட்ட காலத்தில் நிறைய இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கும். சரிங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஒரு டைம் லைன் மாதிரி நம்ம ஃபேக்டாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அதில் இருந்தால் கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. கான்செப்ட்ஸ் வந்து இதில் கேட்குறது ரொம்ப ரொம்ப கம்மி, கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தர இன்னுமே அது உங்களுக்கு புரியும். அண்டு பின்னாடி நம்ம PYQs பார்ப்போம். அதுலேயும் உங்களுக்கு வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது வந்துட்டு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ யூனிட் 5ல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மற்ற எல்லா வீடியோலையும் உங்களுக்கு கான்செப்சுவல் நோட்ஸ் காட்டின மாதிரி இந்த செக்யூரிட்டிக்கும் நான் வந்து கான்செப்சுவல் நோட்ஸ் காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் சீக்கிரமே புரிஞ்சுடணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் நம்மளுக்கு சிலபஸில் இருக்க மாதிரியே 2 தீமாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அண்டு நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னா அதோட கோர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக ஜென்ரலாக இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கான்செப்டுவலாக வந்து கேள்வி கேட்குறது கம்மி. ஸோ ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்ன, நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டினா என்னென்னு சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் நோஷனை என்னென்ன திங்கர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க என்னென்ன புக்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காங்க, அவங்க என்ன கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கொஷினாக வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. ஸோ நான் திங்கர்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஃபேக்சுவலாக இங்கே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ தட் நீங்கள் தேடி போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நானே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். EHCAR, the 20th crisis,
கென்னித் வால்ஸ், தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், ஜான் ஹர்ட்ஸ், பொலிட்டிக்கல் ரியலிசம் அண்ட் ஐடியலிசம், இந்த மாதிரி எல்லா திங்கர்ஸுமே நானே வந்து ஒரு ஓவராலாக கவர் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த அளவுக்கு படித்தா போதும். ஏன்னா நம்ம இனி போக போக எல்லா கான்செப்ட்ஸுக்கு கீழேயுமே திங்கர்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ தட் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஓவராலாக ஒரு 70 திங்கர்ஸ் பக்கம் நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் இதை சுற்றி தான் கேள்விகளும் வரும். ஸோ கேள்வியில் ஒரு 1-2 திங்கர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னாலே உங்களால் ஆன்சரை வந்து ரீச் பண்ணிட முடியும். சரிங்களா, ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. சரிங்களா, படிக்கிறத நம்ம வந்து தரவாக படித்து மைண்டில் வந்துட்டு செட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்துட்டு கொஷின் வந்து போட்டுற முடியும். சரிங்களா, ஸோ இப்போ என்னென்னா இதே திங்கர்ஸை வந்துட்டு நான் பீரியட் வைஸ் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ தட் க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னாலுமே உங்களால் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருப்பேன். ஸோ வி ஸ்டடி ரியலிசம்னா என்ன, ரியலிஸ்ட்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச்சஸ் டு த ஸ்டடி ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இது ஃபவுண்டேஷன் சீரிஸ் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்துட்டு சில டாபிக்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, நியோ ரியலிஸ்ட்னா யார், அவங்க எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அண்ட் இது அந்த ஃபேஸ் வைஸ் திங்கர்ஸு. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அவங்களோட கான்செப்ட்ஸ் வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டினா என்ன இது கொடுத்துட்டேன், நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டினா என்னங்கிறது கொடுத்துட்டேன். அதே மாதிரி கோர் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு அந்த கோர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீ கான்செப்ட்ஸ் குயிக் ரீகாலும் கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடி கொடுத்த மாதிரியே இதுலேயும் நான் வந்து திங்கர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அண்ட் இவங்க எழுந்து இந்த புக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா, இயர்ஸ் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அது இம்பார்ட்டண்ட் இல்லை, கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சால் போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம். ஃபேக்ட்ஸை வந்துட்டு கேமாக வச்சு விளையாடுறாங்க. சரிங்களா, ஸோ இதே ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிக்கு நான் எப்படி கொடுத்தனோ அதே தான் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் எப்படி ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிங்கிற ஐடியா வந்து நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி ஐடியாவுக்கு வந்துட்டு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ரீசன்ஸை வந்து இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் மற்றதெல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிலேருந்து நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ இப்போது நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டினா என்ன ஜென்ரலாக எல்லோரும் பாதுகாப்புன்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். கரெக்டுங்களா. ஸோ பாதுகாப்பு அப்படின்னா என்ன, தமிழில் சொன்னால் பாதுகாப்பு அப்படின்னா என்ன. ஸோ பாதுகாப்பு அப்படின்னா எந்த ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்தோ இல்லை எந்த ஒரு அபாயங்கள் இருந்தோ நம்மளை வந்துட்டு நம்ம தற்காத்து கொள்வது, இல்லை யாராச்சும் நம்மளை வந்து தற்காத்து கொள்வது, இது ரெண்டையும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இன் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஒரு கேள்வி, நாடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதுமா, இல்லை நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கணுமா, இது ரெண்டில் எது பாதுகாப்பு? சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா, இப்போ நாடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதும், மக்கள் பற்றி அதிக கவலை இல்லைன்னு சொல்கிறது வந்து எது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா, இல்லை மக்கள் முக்கியம், மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இது ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், இதை வந்து நீங்கள் இப்போது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து போக போக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டேட், புரிஞ்சுங்களா. அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி வந்து கிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பீப்புள். ஓகேவா, அது ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அது ஹியூமனிட்டியை வந்து மொத்தமாக பார்க்கும். சரிங்களா, ஸோ இப்போது ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ
நாடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி வந்து சொல்கிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்ன, யாருனால கொடுக்க முடியும்? நமக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது என்ன? ஆர்மி, மிலிட்ரி, கரெக்டுங்களா? அண்ட் மிலிட்ரி வந்துட்டு யாருக்கு கீழே வருது? ஸ்டேட்டுக்கு கீழே வருது. ஸோ ஸ்டேட் சென்ட்ரிக்காக இருக்கும் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ மிலிட்ரி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதோ அவ்வளோ வந்து அந்த ஸ்டேட் வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம், சரிங்களா? இப்போ யூஎஸ்ஏ எவ்வளோ ஸ்ட்ராங்கான மிலிட்ரி வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? ஒய் மிலிட்ரி வந்துட்டு டிட்டர்மைன் செக்யூரிட்டி அப்படின்னா, மிலிட்ரி வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று வந்துட்டு டெக்னாலஜி ப்ளஸ் கேப்பபிலிட்டின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு பர்சனலுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, இஸ்ரேல் வந்துட்டு மொசாட் உங்கள் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? அவங்க தான் வந்துட்டு ஸ்பையிங்கில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக இந்தியாவை பற்றி கூட கேட்கணும் அப்படின்னா, துரந்தர் படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து வேலை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அல்டிமேட்லி அவன் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அப்படின்னா, இந்தியன் ஸ்டேட்டுக்கு தான் பாதுகாப்பு வந்துட்டு கொடுக்குறான். ஸோ அந்த நாட்டோடைய பர்சனல்ஸ், மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்துட்டு அந்த நாட்டோடைய செக்யூரிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் டெக்னாலஜி அண்ட் கேப்பபிலிட்டி, வி ஆல் நோ இஸ்ரேல்ஸ் அயன் டோம் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே மாதிரி இந்தியா வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வந்துட்டு S-400 வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு மிஷின்ஸு, கேப்பபிலிட்டி இதெல்லாம் தான் வந்து ஒரு நாட்டுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு முடிவு பண்ணும், சரிங்களா? ஸோ ஸ்டேட் சென்ட்ரிக்காக இருக்குது. ஸ்டேட் சென்ட்ரிக் அப்படின்னா மிலிட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டியோட ஃபஸ்ட் என்னணும். அண்ட் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டியை பொறுத்தளவுக்கு த்ரெட் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வர்றது தான் அவங்க வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. அவங்க மற்ற எதையுமே வந்து அச்சுறுத்தலாக பார்க்கல. அதாவது பசி, பட்டினி, பஞ்சம், இல்லை நோய்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால மக்கள் சாகிறதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறதில்ல. அவங்க எதை வந்து ஒரு அச்சுறுத்தல் அபாயமாக பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னொரு நாடு நம்ம நாடை வந்து தாக்குறது தான் அவங்க வந்து அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களோட பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் த்ரெட் ஃபோக்கஸ் ஒன்லி, சரிங்களா? அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இல்லாத நேஷன்ஸ் எல்லாமே இப்போ வீக்கான நேஷன்ஸா அப்படின்னா, மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இல்லாத நேஷன்ஸ்லாம் இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு வீக்கான நேஷன்ஸ் தான். அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இல்லாத நேஷன்ஸ்லாம் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, எந்த நேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நேஷன் கூட போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில். வி ஆல் நோ நேட்டோ, வி ஆல் நோ வார்சா. அதாவது இந்த கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை ஒருத்தரை வந்து நம்ம அட்டாக் பண்ணோம்னா, அது இந்த கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் நம்ம பகைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்துட்டு கொண்டு வராங்க, சரிங்களா? அப்போது ஒரு நாடு வந்து ஒரு நாடை பகைச்சிக்கிறதுக்கு வேணால் விரும்பும், ஆனால் அத்தனை நாடுகளையும் பகைச்சிக்கிறதுக்கு விரும்புமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால் வந்துட்டு இந்த வீக்காக இருக்க நேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே இந்த அலையன்ஸ், மிலிட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, மிலிட்ரியை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறது, இந்த அலையன்ஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இந்த நாடு, அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டில் இருக்க மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு லெஜிஸ்லேச்சரோ இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. எப்படி ஒரு அரசாங்கம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி, சென்ட்ரல் காமன் அத்தாரிட்டி இல்லாத, அதாவது என்ஃபோர்ஸிங் பவர் இல்லாத ஒரு பவர் கொண்ட அத்தாரிட்டி இல்லாத குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது, ஸோ நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கும், சரிங்களா? ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஏன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அந்த அனார்கி சிஸ்டமில் வந்துட்டு நம்மளை வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பவர்ஃபுல்லான நேஷன், இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான நேஷன். அமெரிக்கா நினச்சா இப்போ இந்தியாவை வந்துட்டு ரஷ்யன் ஆயிலை வாங்காமல் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனால வந்து சாங்ஷன் போட்டு நம்மளை வந்து அந்த டெசிஷன் வந்து கேட்க வைக்க முடியுது, புரிஞ்சுங்களா? ஸோ பவர்ஃபுல் நேஷன், புரியுதுங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி உள்ள ஒரு நேஷன், இல்லை எக்கனாமிக்கலாக எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க நேஷன் வந்துட்டு இன்னொரு நேஷனை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில்
புள்ளி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்மளும் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி. சரிங்களா? அண்ட் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி பொறுத்தளவுக்கு வார் அப்படிங்கிறது எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. ஸோ வார் மூலமாக தான் நம்மளுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஸ் லெஜிட்டிமேட்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அண்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈரான் அண்டு மிடில் ஈஸ்ட் வார் வந்துட்டு போயிட்டுருக்கு. சரிங்களா? அண்டு உக்ரைன் ரஷ்யா வார் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம என்ன தான் வந்து எந்த ஒரு நாட்டுக்கு வந்துட்டு இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாலுமே வந்துட்டு அந்த நாட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாடு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தானே தான் உதவி செஞ்சுக்கணும், தானே தான் அதோட கேப்பபிலிட்டி அண்டு அப்ரோச் எல்லாமே வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஈரான் வாரில் ஈரான் வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க, ஈரானும் திருப்பி அடிக்குது. ஆனால் எந்த ஒரு நாடுமே தனக்கு வந்து இந்த போரில் வந்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச எந்த நாடுமே வந்து இந்த 2 குரூப்புக்குமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே அவங்களோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு பாதிப்பு வந்தால் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த அனார்கி சிஸ்டத்தில் வந்துட்டு அதாவது ஒரு சென்ட்ரல் கமாண்ட் அண்ட் அத்தாரிட்டி இல்லாத ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு நமக்கு நாம தான் உதவி செஞ்சுக்கணும், நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை மனசில் வச்சு நம்மளோட பாதுகாப்பை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ மிலிட்ரி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், அலையன்ஸ் வேணும்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும், பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்துட்டு நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட் சென்ட்ரிக் மிலிட்ரி ஓரியன்டாக இருக்கும். அவங்க வந்துட்டு த்ரெட்ஸ் அப்படிங்கிறது எதை பார்ப்பாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரதா த்ரெட்ஸ் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. என்ன வருது அப்படின்னா அட்டாக். சரிங்களா? ஸோ வார், இன்வேஷன் இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவங்க வந்துட்டு அச்சுறுத்தல்களாகவும் அபாயங்களாகவும் பார்க்குறாங்க. அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது சர்வைவல். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ஒரு நாடு வந்து தன்னை தானே காப்பாற்றி பிழைச்சிக்கிறதுக்கு பேர் தான் நேஷனல் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க போருக்கு போகிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதில்ல. அண்டு இந்த சென்ட்ரல் கமாண்ட், அதாவது ஒருத்தனை வந்துட்டு நெறிமுறைப்படுத்துகிற ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாத இடத்துல, சரிங்களா, இப்போது நிறைய நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளோட கூட்டமைப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நாடுகளோட கூட்டமைப்புகள் கொண்டு வர முடிவுகள் எல்லாம் எந்த நாடுமே வந்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? வி ஹாவ் யூஎன், பட் அதில் கொண்டு வர டெசிஷன்ஸ் எல்லாமே நான் பைண்டிங் ரெசல்யூஷன்ஸ் தான். சரிங்களா? ஸோ அது கேட்கணும் அப்படிங்கிறது எந்த நாட்டோட கட்டாயமும் கிடையாது. இன்னொன்று P5 கண்ட்ரிஸ், அவங்க எந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் கவுன்சில் ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு ரஷ்யா பாஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து யூஎஸ்ஏ அப்போஸ் பண்ணும், யூஎஸ்ஏ பாஸ் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா வீட்டோ பண்ணிடும். ஸோ பெருசாக அது வந்துட்டு உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒத்து வராத ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிலேருந்து கொண்டு வராங்க. அண்ட் வி ஆல் நோ தட் இப்போ நார்த் கொரியா இருக்குது. நார்த் கொரியா வந்து சின்ன நாடு தான், குட்டி நாடு தான். உலக வரைபடத்தில் பார்த்தோம்னா ரொம்ப குட்டி நாடு தான். இருந்தாலுமே அந்த நாட்டை பற்றி மக்கள் எல்லாமே மக்களுங்கிறத விட மற்ற அரசாங்கங்கள் வந்து பயப்படுது. என்ன காரணம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அணுகுண்டு இருக்குது. ஸோ மிலிட்ரி ஓரியன்ட் டெக்னாலஜி கேப்பபிலிட்டி. இப்போது இதே ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன்கிட்ட வந்துட்டு உக்ரைன் அப்போ தான் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. ஸோ உக்ரைன்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருந்திருந்தது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்துட்டு நார்த் கொரியாவுக்கு பார்த்தோம், சின்ன நாடு தான், பட் அவங்கக்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு வேளை போட்டுருவானோ. நம்ம எல்லாருமே இந்த ஈரான் மிடில் ஈஸ்ட் வார்லேயே வந்துட்டு ஆன்லைனில் நிறைய ட்ரோல்ஸ் பார்த்துருப்போம் கிம் பற்றி. ஸோ அவர் வந்து அணுகுண்டு வச்சுருக்காரு, நினச்சா போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட செக்யூரிட்டி அண்ட் சர்வைவல், இப்போது நார்த் கொரியாவோட சர்வைவலை வந்து எது டிசைட் பண்ணியிருக்கு? நியூக்ளியர் வெப்பன்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உக்ரைனோட சர்வைவலை வந்துட்டு எது டிட்டர்மைன் பண்ணியிருக்கலாம்? நியூக்ளியர் வெப்பன்ஸ். பட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாதங்கிட்டு ஈஸியாக போச்சு அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அதாவது ரஷ்யாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறது சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு மிலிட்ரி கையில் இருக்குது, ஸ்டேட் கையில் இருக்குது, நேஷ்னல் செக்யூரிட்டியை டிட்டர்மைன் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு கீழே நிறையா திங்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து நான் கிராஷ் கோர்ஸில் வந்துட்டு கவர் பண்ணிடுவேன். ஸோ அவங்க என்னென்ன கான்செப்ட் சொன்னாங்க, அதில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸாக கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஃபவுண்டேஷன் சீரிஸ் அப்படிங்கிறங்கேட்டி சும்மா உங்களுக்கு ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ
முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு நாடு தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் இல்லாமல் ஒரு நாடு அப்படிங்கிறது உருவாகுமா, ஸோ மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது தான் எது அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ், சரிங்களா, ஃப்ரம் ஸ்டேட் டு பீப்புள், சரிங்களா. அதாவது நாடு மட்டுமல்ல, மக்கள் பாதுகாப்பும் முக்கியம்தான். நாடு அப்படிங்கிறது மக்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ மக்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டோட பாதுகாப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து பீப்புள் ஹியூமன் சென்ட்ரிக், ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பை வந்துட்டு உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து தான் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு, சரிங்களா. அண்ட் இது வந்து மல்டி டைமென்ஷனல், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி அப்படின்னா, ஸ்டேட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு மல்டி டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் மற்ற கண்ட்ரிகிட்டேருந்து நம்ம கண்ட்ரி நோக்கி வர்றது மட்டுமே கிடையாது. நம்ம உள்நாட்டு கலவரங்கள், பாவர்ட்டி, இதில் நிறைய மக்கள் வந்து இறக்கலாம். இதன் மூலிமா சிவில் வார் அப்படிங்கிறது வரலாம். ஸோ சிவில் வார் வந்துச்சு அப்படின்னா நம்ம மக்களே நமக்கு எதிராக அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது வெறுமனே வெளிநாட்டிலேருந்து நமக்கு வரதா அப்படிங்கிறது மட்டும் நம்ம நினச்சிக்கக்கூடாது. உள்நாட்டில் இருக்க நிறைய விஷயங்கள், நிறைய காரணங்களும் வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல்களாகவோ அபாயங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மல்டி டைமென்ஷனல் ப்ராட் ஸ்கோப் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது கீழே நம்ம வந்து கவர் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி வந்து வச்சுருக்கு, சரிங்களா. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் இந்தியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி வந்து வச்சுருக்கு, டெக்னாலஜிலையும் சரி, இல்லை கேப்பபிலிட்டிலையும் சரி, எல்லாத்துலேயுமே, ஓகேங்களா. பட் கோவிட் வந்துச்சு, சரிங்களா. மக்கள் நிறைய பேர் என்னானாங்க, இறந்து போனாங்க கோவிடில். ஈவன் தோ வி ஹாவ் ஸ்ட்ராங் மிலிட்ரி, சரிங்களா, பார்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே நிறைய மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க, சரிங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்ன படிச்சிருக்கோம், செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு நாடு வழங்குறது, அது அந்த நாட்டுடைய மிலிட்ரி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், சரிங்களா. இப்போ கோவிட் வந்தப்போ நமக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா, டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்க தான் நம்மளை வந்து சாகாமல் காப்பாற்றினாங்க, சரிங்களா. ஸோ அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது மிலிட்ரி மட்டும் கொடுக்கறது கிடையாது, எல்லாருமே கொடுக்கறதுக்கு பேர் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் நிற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பாதுகாப்பு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது நாட் ஓன்லி மிலிட்ரி. இப்போ கோவிடே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நிறையா என்ஜிஓஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து நிறைய நாட்டுக்கு வந்துட்டு வேக்சின் மைத்ரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ரிசர்ச்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரஷ்யாவிலேருந்து வேக்சின் வந்து ஃபஸ்ட் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வெறுமனே மிலிட்ரி ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்துட்டு மல்டி ஆக்டர் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாதுகாப்பு அப்படிங்கிறது டைனமிக் அண்ட் கான்டெக்சுவல். வி கேனாட் செப்பரேட் பாதுகாப்பு ஆஸ் மிலிட்ரி மட்டும் கொடுக்கறது, டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் மட்டும் கொடுக்குறது அப்படின்னு கிடையாது. எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து பாதுகாப்பு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் டைனமிக் அண்ட் கான்டெக்சுவல், சரிங்களா. இப்போ ஒரு சிவில் ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நாட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் அந்த இடத்துல நமக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஒரு ரிலீஜியஸ் ப்ராசஷன் நடக்குது அப்படின்னா அங்கே மதக்கலவரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிறது சூழலுக்கு ஏற்ப யார் வழங்குறா அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வெறுமனே மிலிட்ரி ஒருத்தவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதா இது, சரிங்களா. அண்ட் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்ன சொன்னால் அப்படின்னா, வார் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒன்று. நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி, நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அடித்து பேசணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வார் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது மனிதநேயம். ஸோ இது வந்து எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, சாஃப்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ், அதாவது டிப்ளமசி, இந்த ஃபாரின் பாலிசிஸ், இரண்டு நாட்டு தலைவருக்குள்ள பேச்சுவார்த்தை, அப்போ எப்படி சொல்கிறது, நேரடி உதவி இல்லாட்டி மறைமுகமாக உதவி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் மூலிமா இன்னொரு நாடுகள்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நட்புறவு வந்து வளர்க்க முடியும். ஸோ நட்புறவு வளர்த்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சண்டை அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஸோ அதனால்
வார் மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லி நம்புறது தான் நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் செக்யூரிட்டி வித்தவுட் ஹியூமன் செக்யூரிட்டி இஸ் மீனிங்லெஸ். சரிங்களா? இல்லாட்டி என்ன சொல்லலாம், இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். அதாவது மிலிட்ரியும் வேணும், பட் மிலிட்ரி தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா? ஒரு சிம்பிளான அனாலஜி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறோம், ஒரு ஹெல்மெட் போட்டு பைக்கில் போகிறோம். சரிங்களா? இப்போது இன்னொருத்தன் வந்து கொண்டு வந்து விட்டுட்டான், இன்னொரு நாடு வந்து நம்ம மேலே கொண்டு வந்து விட்டுருச்சு. நம்ம தெரிச்சு போய் ஏதோ ஒரு பக்கம் விழுகிறோம், நிறைய சருகு காயங்கள் ஏற்படுது, இல்லை இறந்தே போகிறோம். சரிங்களா? சும்மா ஒரு அசம்ஷனுக்காக. சரிங்களா? ஸோ இப்போது ஹெல்மெட் அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? சருகு காயத்தோடு நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஹெல்மெட் அப்படிங்கிறது மிலிட்ரி மாதிரி. சரிங்களா? இப்போது இன்னொரு நாடு வந்து முட்டுறது, வண்டி முட்டுறது வந்து இன்னொரு நாடு வந்து அடிக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு மிலிட்ரி ஹெல்மெட் அப்படிங்கிறது கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. ஓகே, அக்செப்டபிள் பாயிண்ட். இப்போ இதே வந்து நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு, இல்லை நம்ம யார் மேலேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு, இல்லை நம்மளே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு, இல்லாட்டி ஏதோ செவுத்து மேலே கொண்டு போய் விட்டுட்டு நம்ம கீழே விழுகிறோம், அப்போவும் நமக்கு ஹெல்மெட் போட்டிருப்போம், அப்போவும் சேம் நமக்கு என்ன ஆகும், சருகாயம் அடிபடும், இல்லை இறந்து கூட போகலாம். சரிங்களா? ஸோ வெறுமனே இன்னொருத்த வந்து இடிக்கிறான், அவன்கிட்டருந்து மட்டும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது பாதுகாப்பு கிடையாது. நமக்குள்ளேயும், அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்கா, பாவர்ட்டி இருக்கா, சிவில் வார் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மக்கள் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, இந்த மாதிரி நமக்குள்ளேயே நம்ம கவனித்து தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது டோட்டலாக என்ஷூர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்துட்டு ஒரு சின்ன அனாலஜி மாதிரி. ஸோ நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டியும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி. சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு 10 minutes உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டியாக நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்னென்னு சொல்லியிருப்பேன். பட் நான் சொன்னதுலேருந்து எதுலேயுமே உங்களுக்கு கேள்வி வராது. சரிங்களா? கேள்வி வராது அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி நான் என்ன, ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறது வந்து எம்சிக்யூஸில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும், அண்டு நீங்கள் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அண்டு அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு சப்டாபிக் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இதுதான் வந்து அந்த சிலபஸில் கொடுத்துருக்குற வேர்டிங்ஸு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா டு என்ஷூர் லாஸ்டிங் பீஸ் அண்ட் வேர்ல்டு ஆர்டர் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு, அதாவது உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐநா சபை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஸோ இதை நான் தெளிவாக இதுக்குள்ளே போய் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. பட் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் பற்றின பக்கா ஃபேக்ட்ஸ் வந்துட்டு கொஷின்ஸாக கேட்குறாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய செக்ரட்டரி ஜெனரல்ஸ் இருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்டு கேட்குறாங்க, அவங்க எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து சார்ட்டர் இருக்குது, சார்ட்டரில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது, அண்ட் 6 UN பாடிஸ் இருக்குது, UN ஆர்கன்ஸ் இருக்குது, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணது கேட்குறாங்க, எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கா ஃபேக்சுவலாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது கான்செப்சுவலாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பக்கா ஃபேக்ட்ஸாக தான். இதை நீங்கள் வந்துட்டு ராட் லேர்னிங் தான் நல்லா பண்ணணும். சரிங்களா? ஸோ பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதுக்கடுத்து ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷனு, அதுக்கப்புறம் யூஎன் டிகேட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு இயரையும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் தீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் பஞ்சாயத்துக்களை வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யூஎன் வந்துட்டு இறங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ், சுவேஸ் கிரைசிஸு 1956. ஸோ இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ராட் லேர்னிங் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வேறு வழியே கிடையாது. சரிங்களா? அண்ட் இதில் கான்செப்ட்லாம் படிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஐ வில் ஷோ யூ மை நோட்ஸ். சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸை
ஸோ யுனைடெட் நேஷன்ஸோடைய எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன உதாரணம் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூஎன் சார்ட்டர் எல்லாமே இதுக்கு அடுத்து எல்லாமே ஃபேக்சுவலாக தான் இருக்கும். 11 ஆர்டிகல்ஸ், ப்ரியாம்பிள், 19 சாப்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபேக்சுவலாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் அசம்பிளி எந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க 4ல், செக்யூரிட்டி கவுன்சில் எந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க 5ல், ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க 6 ஆர்கன். சரிங்களா? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் 10ல். ஸோ ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிடணும். அதை எந்தெந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது படிச்சிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம யூஎன் சார்ட்டர் வந்துட்டு 5 டைம்ஸ் மட்டும் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மொத்த ஹிஸ்ட்ரியிலே வந்து 5 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபேக்ட்ஸ் டக்குன்னு மண்டையில் ஏறிடணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தேடி படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நோட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறது. சரிங்களா? அண்ட் செக்ரட்டரி ஜெனரல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாமே தரவாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து தரவாக படிச்சிடணும். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஈச் டேர்ம் இஸ் 5 years. அதுக்கடுத்து மோஸ்ட் எஸ்ஜி சர்வ்டு 2 full terms. அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்துட்டு பிளேன் கிராஷில் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி அவங்கள பற்றின ஒரு குட்டி குட்டி ரேர் ஃபேக்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அண்டு யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்கன்ஸு, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸு. ஸோ 10 நான்-பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. 2 years டேர்முக்கு வந்து அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், செக்ரட்டரியேட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ எல்லாமே வந்துட்டு நியூயார்க் யூஎஸ்ல ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மட்டும் ஹாக் நெதர்லாண்ட்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து அதர் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நோபல் லாரியேட்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூஎன் நோபல் லாரியேட் வந்து டாக்ஸ் ஹேமர்ஜோல்ட். சரிங்களா? இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபேக்ட் ஷீட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஃபேக்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு இது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்செப்ட் ஆஃப் யூஎன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் யார் கொடுத்தா அப்படிங்கிறது ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர். சரிங்களா? அமெரிக்கன் பிரசிடென்ட். ஸோ அட்லாண்டிக் சார்ட்டர், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸோட சக்ஸஸர் தான் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் பற்றின கேள்வியும் கண்டிப்பாக வரும். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் பற்றின எல்லா ஃபேக்ட்ஸுமே இங்கே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது பக்காவாக இதாயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அங்கே போட்டிருந்தாங்கல்ல பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஹியூமனிட்டேரியன் இன்டர்வென்ஷன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே இந்த இயர் இதுனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருப்பேன். கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சாகணும். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டு க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக இந்த ஈவெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் நான் படித்தது தான் இந்த நோட்ஸ் எல்லாமே. ஸோ அதை தான் நான் வந்து கொஞ்சம் டேபிளர் காலம்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் படிக்கிறப்போ டேபிளர் காலம்லாம் நான் பெருசாக போடலாம் மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே இன்கல்கேட் பண்ணியிருக்கேன். அண்டு இதே வந்து மோர் தென் இனஃப். சரிங்களா? இது நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே யூ குட் ஏபிள் டு ரீச் த ஆன்சர். சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ யுனைடெட் நேஷன்ஸை வந்து நம்ம இப்படி தான் கவர் பண்ண போகிறோம். நம்ம அதை கான்செப்சுவலாக படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படி படித்தாலும் அதுலேருந்து கேள்வி வராது. ஸோ ஃபேக்ட்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேக்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி, நான் ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டிக்கும் வந்து திங்கர்ஸு, கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நோட்ஸில். சரிங்களா? அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ அதுக்கடுத்து ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ யூனிட் 6லேயும் வந்துட்டு இந்தியா அண்டு EU, இந்தியா அண்டு ஆஃப்ரிக்கன் யூனியன், இந்தியா அண்டு ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இந்தியாஸ் எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா EU எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஆஃப்ரிக்கன் யூனியன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ட்ரீட்டி EU ஃபார்ம் பண்ணுச்சு, எந்த ட்ரீட்டி ஏஷியனை ஃபார்ம் பண்ணுச்சு, இதில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி சின்ன ஒரு எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ், மற்றபடி ஃபேக்ட்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அதனால இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சிங்கிளாக வந்து நோட்ஸ் வந்து ஃபேக்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ யூனிட் 6ல் வந்துட்டு
NAM அப்படிங்கிறது இருக்கும் யூனிட் 6ல் NAM. அதுக்கடுத்து இந்தியன் நியூக்ளியர் பாலிசி. இது எல்லாத்துக்குமே வந்து நான் நோட்ஸ் வந்துட்டு என்னோடய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன் ஃபேக்சுவலாக, சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓகே, சும்மா ஒரு குட்டி கதை மாதிரி பார்க்கலாம். பட் NAM பொறுத்தளவுக்கு என்னென்ன சப்மிட் வந்து இந்தியா எவ்வளோ சப்மிட் வந்து இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. நியூக்ளியர் பாலிசி பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம், யார் அதில் இம்பார்ட்டண்ட்டான இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபேக்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் தனித்தனியாக நோட்ஸ் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு அதில் கொடுக்காத நிறையா டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து கிராஷ் கோர்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அது எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் அண்ட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு EU ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா? பிரிக்ஸ்னால் என்ன ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? எதுக்கு அது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, எப்பத்துலேருந்து அதோட தோன்றல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். யார் காயின் பண்ணிகிட்ருக்காங்க, ஜிம் ஓனில் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யார் யார் எப்பப்போ சேர்ந்தாங்க, கரண்ட்டாக எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, அப்ஜெக்டிவ் பர்பஸ் என்ன, அதுக்கு கீழே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு எந்த இன்ஸ்டிடியூஷனோடது, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியா அண்டு பிரிக்ஸுக்கும் நான் வந்துட்டு டைம்லைன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இதுவும் டைம்லைன் தான், இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிரிக்ஸு. ஸோ இது என்னென்னா இந்த ஈவெண்ட்ஸை தான் உங்களுக்கு கேள்வியாக ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் படிச்சிருங்க, சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு பிரிக்ஸுக்கும் நடந்த இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸு, சம்மிட்ஸு, அதுக்கடுத்து அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் பிரிக்ஸ் சம்மிட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ பிரிக்ஸு அடுத்து வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியனும் நான் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். ஆஃப்ரிக்கன் யூனியன்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அதோட தோன்றல் எப்போத்துலேருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸு, சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எந்த கண்ட்ரி லீவ் ஆச்சு, திரும்ப எப்போ வந்து ஜாயின் ஆச்சு, இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் யூனியன் டைம்லைன், இந்தியன் ஆஃப்ரிக்கன் யூனியன் டைம்லைன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே நீங்கள் வந்துட்டு ஃபேக்ட்ஸை வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ தட் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்களாக தனியாக ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது, சரிங்களா? அதுக்காக கொடுக்குறது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்ட் ஷீட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஏஷியன் பிரிக்ஸ், சார்க், EU எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து PYQs பார்ப்போம், சரிங்களா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் வாஸ் ரிட்டன் பை E.H. கார். ஸோ இப்போ E.H. கார் யார் அப்படின்னா இவர் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி படிக்கிறப்போ அதில் வர ஒன் ஆஃப் த திங்கர்ஸ். ஸோ இவர் எழுதின புக் வந்துட்டு என்ன அப்படின்னா 20 Years Crisis அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இவர் எழுதின புக். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். ஆனால் இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கர், சரிங்களா? ஸோ இவரை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எங்க காட்டுறேன். ஸோ கொடுத்துருக்கோம்னா E.H. கார் 20 Year Crisisன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபார்மர் UN Secretary General இன் ஆர்டர் ஆஃப் தேர் ஹேவிங் ஹெல்டு த ஆஃபீஸ், சரிங்களா? ஸோ UN Secretary General வந்து க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த செக்ரட்டரி ஜெனரல் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, இதுக்கு வந்து இப்போ C தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அதை க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா
இந்த ஆன்சர் வந்து உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து மேத்ஸ் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எழுதின புக்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ EH கார் வந்து நம்ம 20 இயர்ஸ் க்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து நமக்கு 3ன்னு சொல்லி கட்டாயமாக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 3ன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களால் ஆன்சர் போட்டுற முடியும். பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு 3னா இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ உங்களால் ஆன்சர் வந்து போட்டுற முடியும். அண்ட் ராபர்ட் கியோஹனே இவரையும் நம்ம பற்றி படிச்சிருக்கோம். ஜான் மேஷமர் பற்றியும் நம்ம வந்துட்டு படிச்சிடும். இவங்க எல்லாத்தையுமே வந்து நான் அதே இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் கொஞ்சோண்டு கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா திங்கர்ஸுமே வந்துட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட ஜான் மேஷம் வந்து ட்ராஜடி ஆஃப் கிரேட் பவர் பாலிடிக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக படிக்கிற புக்ஸ் தான். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி SCO வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, பிரிக் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஏஷியன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, EEC எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே சரி ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் டீப்பாக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். அதாவது அந்த ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, என்ன ட்ரீட்டி, ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார், இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் வந்து இந்தியா கூட சைன் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி 5 விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போன டிசம்பர் 2025 சைக்கிளில் அண்டார்டிக் கவுன்சில் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் படித்ததில்லை, சும்மா ஜஸ்ட் எனக்கு அது இயர் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த இயர் வச்சு நான் குரோனாலஜிக்கல் ஆர்டராக வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ரீச் பண்ண முடியுது. ஸோ என்ன அப்படின்னா ஃபேக்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து நிறையா சொல்லிட்டேன். ஸோ ஃபேக்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க, ஃபேக்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேக்ட்ஸ் தான் இந்த எக்ஸாமை வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ நாங்கள் டாக்ஸ் ஹேமர்ஜோல்ட் வாஸ் அப்பாயிண்டட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ டாக்ஸ் ஹேமர்ஜோல்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு செக்ரட்டரி ஜெனரலாக இருந்திருக்காரு. ஸோ இவர் எப்போ வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஃபேக்சுவலான கொஷின் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அந்த பீரியட் வைஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதை உங்களால் அட்டெண்டே பண்ண முடியும். ஸோ ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1953. சரிங்களா? அண்ட் ஃபேக்ட்ஸும் வந்துட்டு எப்படா ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. எல்லாருக்குமே ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது மறந்துடும். பட் இது நான் ஒர்க்காக படிச்சிருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி டக்குன்னு என்னால் ரிவைஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? அதனால நான் சொல்கிறேன். இப்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு யூனிட்டே வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒர்க்காக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ங்கிறதே ஒரே நாளில் முடிச்சிடலாம், யூனிட் 6ங்கிறதே ஒரே நாளில் முடிச்சிடலாம், யூனிட் 4ங்கிறதே ஒரே நாளிலே முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறப்போ கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 5 டேஸ் ஒதுக்கி படிச்சுட்டு அதுக்கடுத்து செகண்ட் ரிவிஷன்லேருந்து நீங்களே வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் போட உங்களுக்கு நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நான் ஏன் உங்களுக்கு இந்த ஃபேக்சுவலாக கொண்டு வரேன் அப்படின்னா, ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா ஃபேக்ட்ஸுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்னோடய நோட்ஸ் எல்லாத்துலேயுமே. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே யூ குட் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். சரிங்களா? அண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி தரணும், இல்லை இது எங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுங்க, இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு நம்ம கிராஷ் கோர்ஸில் வந்துட்டு கேட்கலாம். ஸோ தட் நான் அதுவும் வந்து பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் day 4 ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் UGC NET ஃபவுண்டேஷன் கிளாஸ் சீரிஸ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அவர் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் April 2. ஸோ நீங்கள் இதை விருப்பப்படுறீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஜுமாஸ்ட்ரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் டேப்பை தொட்டு என்ரோல் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஸோ வி ஆல்சோ ஹேவ் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஜுமாஸ்ட்ரி சேனல். ஸோ UGC NET அப்படிங்கிறது ஜூன் மாதம் வரப்போகுது, TNSET அப்படிங்கிறது செப்டம்பர் வரப்போகுது. ஸோ நெட் செட் கோ, பாய், ஆல் த பெஸ்ட். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். என்ன டிமாண்டோ அதை நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். இட் இஸ் ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம்.